கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட நானும் என் மனைவி எஃப்சியுமாய் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வந்திருக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம். தேங்க்யூ. ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம். அவங்களுக்கு ஒரு மைக் கொடுக்கலாமா? வந்துருச்சா? தேங்க்யூ. 1லிருந்து வாசிங்களே, 1லிருந்து 3 வரைக்கும் இல்லை? ஆதியிலே எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பைபிள் எடுத்துக்கோங்க. ஃபீல் ஃப்ரீ. எங்கள் ஊர்ந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஹீப்ருலாம் படிச்சிருக்காருன்னு வேற சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப மனதை என்ன செய்ய வேண்டாம், இருக்கிக்கிறான். ஃபீல் ஃப்ரீயாக இருங்க. நீங்கள் நிறையா பேசுங்க. வார்த்தையை நீங்கள் நிறைய என்ன செய்யணும், பேசணும். சரியா? சரி, வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆதியிலே. வெரி குட். சத்தமா வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். சரி, இப்ப இதைத்தான் தியானிக்க போறோம். இப்ப கவனி. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற அந்த நாள்ல முதலாவது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க, எதை சிருஷ்டித்தாரா? இந்த வானம் அப்படின்னா நீங்க பார்க்குற இந்த ஆகாய விரிவு இல்லை, ஸ்கை கிடையாது. சரியா? வானத்தையும் அப்படி வருது இல்லையா? இது இந்த வானத்தை சொல்லலை. நம்ம பார்க்குற அண்ணாந்து பார்க்குறோம்ல, மேலே தெரியுதுல ஆகாய விரிவு, ஸ்கை, அதை சொல்லலை. இங்க வானத்தையும், இங்கிலீஷ்ல ஹெவன்ஸ், வானத்தையும் அப்படின்னு அவர் சொல்றது எதை சொல்றாருன்னா பரலோகத்தை சொல்லுகிறார். சொல்லுங்க, எதை சொல்லுகிறாரு? பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சொல்லுங்க, எதை சிருஷ்டித்தாரா? இதே வசனத்தை நீங்க பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது. போதும். சரியா? அதை வாசிங்க. 2வது கூட வாசிங்களே. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. இப்ப கவனிங்க. ஆண்டவர் முதல்ல பரலோகத்தையும் பிறகு, அதாவது விண்ணுலகையும் பிறகு இந்த மண்ணுலகு, அதாவது இந்த பூமியையும் படைக்கிறார். சொல்லுங்க, எதை படைக்கிறாரு? விண்ணுலகையும் அப்புறம் மண்ணுலகம். விண்ணுலகம்னா என்னது? சத்தமா சொல்லுங்க. பரலோகம். மண்ணுலகம்னா என்னது? பூமி. படைக்கிறாரா? சரி. இதுல எது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் படைக்கிறார் தேவன் இல்ல? அவர் பரலோகத்தையும் பூமியையும் படைக்கிறாரு. அதுல எது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்குன்னா பூமி மாத்திரம்தான் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கு. பரலோகம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சுன்னு என்ன செய்யல வேதம் சொல்லல. சரியா? 2 காரியங்களை படைக்கிறாரு. அதுல ஒரு காரியம் மட்டும்தான் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. பரலோகத்தையும் பூமியையும் படைக்கிறாரு, விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கிறாரு. அதுல பரலோகம் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சுன்னு வேதம் சொல்லல. எது மட்டும்தான் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு? சொல்லுங்க. பூமி மட்டும்தான். 2மே ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். அப்ப என்ன ஆகி போயிருந்திருக்கோம்? அப்ப சிருஷ்டிப்பே தப்பு. ஆண்டவர் படைச்சதுலே மிஸ்டேக் ஆயிப்போச்சு. சிருஷ்டிப்புல என்ன வந்துருச்சு? கோளாறு வந்துருச்சு. அதனாலதான் அவர் படைச்ச எல்லாமே எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்திருக்குன்னு ஆயிரும் இல்லையா? சிருஷ்டிப்புல பிரச்சனை இல்லை. ஆண்டவர் படைத்த இந்த சிருஷ்டிப்புல பிரச்சனை கிடையாது. சிருஷ்டிகராகிய அவரிடத்துல எந்த தவறும் இல்லை, சிருஷ்டிப்புலையும் எந்த தவறும் கிடையாது. அப்ப ஏன் பூமியே ஒழுங்கின்மையுமே வெறுமையுமா இருந்துச்சுன்னு பார்க்கணும் இல்லையா? 2 காரியத்தை சிருஷ்டிக்கிறாரு. அதுல 1 கரெக்டா தான் இருக்கு, 1 மட்டும் தான் எப்படி இருக்கு? ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. சரியா? பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. சரி,
இப்ப ஏன் பிரதர் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு? ஒரு கேள்வி வருதுல. ஆண்டவர் தானே படைச்சாரு. ஆமா. பரலோகத்தை படைக்கப்ப அது நல்லா தானே இருந்துச்சு. ஆமா. அப்ப அதே போல பூமியை படைச்சிருக்க வேண்டிய பூமியில ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு? ஒரு கேள்வி வருது இல்ல. 2வது வசனம் வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஏன் பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்துச்சுன்னா ஆழத்தின் மேல என்ன இருந்ததுனால? இருள் இருந்ததுனால. சொல்லுங்க. ஆழத்தின் மேல என்ன இருந்ததுனால? இருள் இருந்ததுனால ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறது. இப்ப கவனிங்க. பூமியை வானத்தை விட்டுறலாம். வானம் கரெக்டா இருக்கு, பரலோகம் கரெக்டா இருக்கு, அதை விட்டுறலாம். பூமிக்கே வருவோம். பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. ஏன் பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு? ஆழத்தின் மேல் இருள் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? உங்களுக்கு சொல்றேன். இருளுடைய தன்மை தெரியுமா உங்களுக்கு? இருளுக்குன்னு ஒரு தன்மை இருக்கு. இப்ப நீங்க நைட்ல ரொம்ப கருகும்முன்னு இருக்கு, ரூமே இருட்டா இருக்கு, கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க. இல்ல நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, லைட் இல்லாத இடத்துக்கு போறீங்க, கரண்டே இல்லைங்க, என்ன எடுத்துட்டு போவீங்க? டார்ச். எதுக்கு டார்ச் எடுத்துட்டு போறீங்க? எதுக்கு வெளிச்சம் வேணும்? அப்பதான் அங்க என்ன இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? வெரி குட், வெரி குட். அப்ப இருளுடைய தன்மை என்னன்னா, அது தனக்குள்ள இருக்கிறத, அது இருள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாரையும் அறிய விடாது. இல்ல, இருளுடைய தன்மை என்ன அப்படின்னா, அந்த இருள் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கு? பள்ளம் இருக்கா, மேடு இருக்கா, என்ன பொருள் இருக்கு, இல்ல ஏதாவது கடக்கா, என்ன இருக்குங்கிறத யாருக்கும் என்ன செய்ய விடாது? அறிய விடாது. அதனாலதான் அறியாமை இருள்னு சொல்றோம். சொல்லுங்க. என்ன இருள்? அறியாமை இருள்னு சொல்றோம்ல. ஏன் அறியாமை இருள்னு சொல்றோம்னா, இருளுடைய தன்மையே என்ன? அந்த பகுதிக்குள்ள என்ன இருக்கோ அதை யாருக்கு என்ன செய்ய விடாது? தெரிய விடாது, அறிய விடாது. இல்ல, இப்ப பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வாசிங்களே. எரேமியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 22, 23 வாசிங்களே. எரேமியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 22, 23. என் ஜனங்களோ மதியற்றவர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? முக்கியமான வேர்ஸ், கீ வேர்ஸ். சேர்ந்து வாசிங்க. என் ஜனங்களோ மதியற்றவர்கள், என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். என்னை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்கள் பைத்தியமுள்ள பிள்ளைகள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. அவர்களுக்கு உணர்வே இல்லை. பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். பொல்லாப்பு செய்ய அவர்கள் அறிவாளிகள். நன்மை செய்யவோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அறிவு இல்லாதவர்கள். பூமியை பார்த்தேன். இப்ப இல்ல, எரேமியா காலத்துல சொல்லல, இப்ப இல்ல, ஆதியிலேயே நான் பூமியை பார்த்தேன் அப்பா. அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்துச்சு. இப்ப கிடையாது. நான் ஆதியிலேயே பூமியை பார்த்தேன், அது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு. ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்துச்சு? என் ஜனங்கள் அறிவில்லாதவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். ஏன் பூமியில ஒழுங்கின்மை, ஏன் பூமியில வெறுமை இருந்துச்சுன்னா, அவர் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார். தேவனை அறிகிற அறிவு எங்க இல்லையோ அங்க ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். சரியா? தேவனை அறிகிற அறிவு எந்த இடத்துல இல்லையோ, எந்த மனுஷனுக்குள்ள இல்லையோ, எந்த குடும்பத்தில் இல்லையோ, எந்த ஊழியத்தில் இல்லையோ, அல்லது எந்த பட்டணத்தில் இல்லையோ, எந்த நகரத்தில் இல்லையோ, எந்த நாட்டில் இல்லையோ, அந்த இடத்துல கண்டிப்பாய் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். உங்களுக்கு அப்ப ஏன் ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்குன்னா, தேவனை பற்றிய அறிவு இல்லாததுனால. சொல்லுங்க. என்ன இல்லாததுனால? யாரை பற்றி அறிவு இல்லாததுனால. அதைத்தான் அறியாமைன்னு சொல்றோம். அறிவு இல்லைங்கிறதான் இன்னொரு வார்த்தையில சொன்னா என்னன்னு சொல்லலாம்? யாரை பற்றி அறியாம. சத்தமா சொல்லுங்க. யாரை பற்றி அறியாம. அப்ப ஏன் அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு? இருள் இருக்கிறதுனால. ஏன் இருள் இருக்கு? யாரை பற்றி அறிவு இல்லாததுனால. தேவனை பற்றிய அறிவு அங்கே இல்லாததுனாலதான் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறது. உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேன். இன்னும்
ஆண்டவர் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைக்கிறார். விண்ணுலகம் நல்லா தான் இருக்கு, அங்க எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு. ஆனா பூமியில ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறது. ஏன் பூமியில ஒழுங்கின்மை வெறுமையும் இருக்குன்னா, தேவனை பற்றிய அறிவு அங்க இல்லை. தேவனை பற்றி சொல்லுவதற்கு, தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லுவதற்கு அங்க என்ன இல்லை? ஆட்கள் இல்லை. அதை கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, சொல்றதுக்கும் என்ன இல்லை? பிரதர், என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க? மனுஷன்லாம் வரணும்ல பிரதர், வந்தாதானே பிரதர் சொல்ல முடியும். மனுஷன் வர்றான் வரல, மனுஷன் இருக்கிறான் இருக்கல, அதெல்லாம் பேச்சு கிடையாது, பிரச்சனை கிடையாது. ஒரு இடத்துல தேவனை பற்றிய அறிவு இல்லைன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். பிரதர், 6ஆம் நாள் தானே பிரதர் மனுஷன் வந்தா? ஆமா. ஆதாம் 6ஆம் நாள் தானே வந்தாரு? ஆமா. அவர் வந்த பின்னாடி தானே தேவனை பற்றிய அறிவுலாம் வரும். அவர் வந்த பின்னாடி தான் அறிவு வருங்கிறது அப்புறம் இருக்கட்டும். ஆனா அந்த அவர் மனுஷன் வர்றான் வரல, இருக்கிறான் இருக்கல, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த ஒரு இடமோ ஸ்தலமோ அது எதுவாக இருக்கட்டும், அந்த இடத்துல தேவனை பற்றிய அறிவு இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். விளங்குதா உங்களுக்கு? பரலோகத்துல ஏன் ஒழுங்கின்மை வெறுமை இல்லை? பரலோகத்துல கோடாகோடி தூதர்கள் அவர் யார் என்பதை அறிஞ்சிருந்தாங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி ஆராதித்து கொண்டே இருந்தாங்க. தேவனை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. அங்க யாரை அறிகிற அறிவு இருந்துச்சு? தேவனை அறிகிற அறிவு இருந்துச்சு. அதனால அங்க ஒழுங்கின்மை வெறுமையும் இல்லை. ஆனா அப்புறம் எப்படி சாத்தான் வந்தான்றதுக்கு அப்புறம் போகலாம், அதுக்கு அது இப்ப வேண்டாம், அதுக்குள்ள நுழைய வேண்டாம். பரலோகத்துல துவக்கத்துல எந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் கிடையாது இல்லையா? பூமியில மட்டும்தான் ஒழுங்கின்மை வெறுமையும் இருந்துச்சு. ஏன் பூமியில ஒழுங்கின்மை வெறுமை இருந்துச்சுன்னா, யாரை பற்றி அறிவு இல்லாததுனால. சரியா? இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு மலைப்பகுதி, எந்த இடமா வேணா இருக்கட்டும், அந்த எந்த பட்டணமா வேணா இருக்கட்டும், அந்த பட்டணத்துல தேவனை பற்றிய அறிவு உபதேசிக்கப்படாவிட்டால், தேவன் யார் என்பது, அவர் இன்னார் என்பது, அவருடைய அன்பு என்ன, வல்லமை என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதெல்லாம் சொல்லப்படாவிட்டால் கண்டிப்பாக அந்த பட்டணத்துல, நகரத்துல, தேசத்துல, அந்த இடத்துல, குடும்பத்துல, வீட்டுல, நபருக்குள்ள கண்டிப்பா அறியாமை என்கிற இருள் இருக்கும். அறியாமை என்கிற அந்த இருள் இருந்துச்சுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். இந்த ரெண்டு தானே நம்முடைய பிரச்சனையே. பிரதர், என்ன பிரச்சனை? அவர் சரியில்லை பிரதர், கணவர் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, அது சரியில்லை பிரதர், இது சரியில்லை பிரதர், எல்லாம் ஒழுங்காவே இல்லை பிரதர், எல்லாம் ஒழுங்கின்மை பிரதர். சரி, அப்புறம் இது ஆவிக்குரிய பிரச்சனை. அடுத்து ஆசீர்வாதங்கள் இல்லை பிரதர், வீடு இல்லை பிரதர், நிலம் இல்லை பிரதர், கார் இல்லை பிரதர், வேலை இல்லை பிரதர், ஒன்றும் நிரப்பப்படாமல் இருக்கு பிரதர், ஆசீர்வாதம் இல்லாமல் எல்லாம் எப்படி இருக்கு? வெறுமையா இருக்கு பிரதர். இந்த ரெண்டு தானே நம்முடைய பிரச்சனையே. உண்மைதானா? ஒன்று ஆவிக்குரிய பிரச்சனை, இன்னொன்று என்ன பிரச்சனை? பிசிக்கல் ப்ராப்ளம் இல்லை. ஒன்று ஆவிக்குரிய பிரச்சனை ஒன்று, இன்னொன்று சரீர பிரகாரமான பிரச்சனை. இந்த ரெண்டு தானே பிரச்சனை இல்லையா? அப்ப இந்த ரெண்டு பிரச்சனை இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அங்க இருள் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருள்? அறியாமை இருள்னு இருக்கும். ஏன் அறியாமை இருள் இருக்கு? யாரை பற்றி அறிவு இல்லைன்னு அர்த்தம். உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிற அவர் சொன்னார், நானே உலகத்திற்கு என்னவாக இருக்கிறேன்? ஒளியா இருக்கிறேன்னா, அந்த ஒளியான தேவனை குறித்த ஒருவரும் சேரக்கூடாத எதிலே வாசம் பண்ணுகிறவ? ஒளியிலே வாசம் பண்ணுகிற அந்த தேவனை பற்றிய அறிவு அந்த மனுஷனுக்குள்ள அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள அல்லது அந்த பட்டணத்துக்குள்ள அந்த தேசத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். எந்த இடத்துல தேவனை பற்றிய அறிவு இல்லையோ கண்டிப்பாய் அந்த இடத்துல அறியாமை என்கிற இருள் இருக்கும். அறியாமை என்கிற இருள் இருந்தா கண்டிப்பாய் அந்த இடத்துல ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கும். இது ஓரளவு விளங்கிடுச்சா? விளங்குனத்தக்கத ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். இப்ப சொல்லுங்க, ஏன் பூமியில ஒழுங்கின்மை வெறுமை இருந்துச்சு? யாரை பற்றி அறிவு இல்லாததுனால. சத்தமா சொல்லுங்க. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், என் ஜனங்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். அவர் சொல்றதை பாருங்க, என் ஜனங்கள். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும், இன்ஸ்டாகிராம் தெரியும், ட்விட்டர் தெரியும், எல்லாம் தெரியும் பிரதர். ஆனா யாரை பத்தி மட்டும் தெரியாது? தேவனை பற்றி அதிகமா போனா என்ன தெரியும்? கர்த்தர் நல்லவர், அப்புறம் கர்த்தர் வல்லவர், அவ்வளவுதான் பிரதர்.
இல்லையா? அவர் எப்படிப்பட்டவர், எப்படி வந்தாரு, குணாதிசயங்கள் என்ன, பழைய உடன்படிக்கைனா என்ன, புதிய உடன்படிக்கைனா என்ன, நியாய பிரமாணம்னா என்ன, ஆவியின் பிரமாணம்னா என்ன, சமத்துவ பிரமாணம்னா என்ன, தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, கிருபை எப்படிப்பட்டது, ஞானம் எப்படிப்பட்டது, அறிவு எப்படிப்பட்டது, தேவன் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் படைச்சாரு, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அதெல்லாம் தெரியாது பிரதர். அவர் நல்லவர் பிரதர், அப்புறம் அவர் வல்லவர் பிரதர். தட்ஸ் ஆல் பிரதர். நமக்கு யாரை பற்றி தெரியாதுன்னா தேவனை பற்றி மட்டும் தெரியாது, மற்ற எல்லாம் தெரியும். பிரதர் சாது சுந்தர் சிங் பற்றி தெரியுமா, வாழ்க்கை வரலாறு எத்தனை தடவை படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்புறம் ஜான் வெஸ்லியை பற்றி படிச்சிருக்கேன், அப்புறம் அந்த மிஷினரியை பற்றி தெரியும், அப்புறம் இந்த மிஷினரியை பற்றி தெரியும், அப்புறம் அந்த தலைவர் இப்படி சொன்னார் பிரதர், ஆபிரகாம் லிங்கன் இப்படி சொன்னார் பிரதர், சாது சுந்தர் சிங் சொன்னார் பிரதர், மார்ட்டின் லூத்தர் சொன்னார் பிரதர், அவர் பிரதர், இவர் பிரதர், எவர் பிரதர், எல்லார பற்றியும் தெரியும் பிரதர். ஆனால் யாரை பற்றி தெரியாது இல்லை? ஆண்டவரே அவர் எவ்வளவு வேதனையில் சொல்றாரு பாருங்க. என் ஜனங்கள் மதியற்றவர்கள், அவர்கள் என்னை அறியாதிருக்கிறார்கள். பைபிள் படிக்கிற ஜனங்களுக்கே நிறைய பேர் கேளுங்களேன், பைபிள் படிக்கும்போது எதை படிக்கிறது தெரியுமா? ஆபிரகாம் ரொம்ப முக்கியமான ஆளு பிரதர், ஆபிரகாமை குறித்து எனக்கு 7 பாயிண்ட் தெரியும். அப்புறம் ஈசாக்கு, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆளு பிரதர், அவருக்கு ஒரு 6 பாயிண்ட் தெரியும். அப்புறம் யாக்கோபு கொஞ்சம் பெரிய ஆளு பிரதர், அவரை குறித்து 10 பாயிண்ட் தெரியும். அப்புறம் தாவீது பிரதர், அவரை குறித்து 7 நிறைய பாயிண்ட் வச்சிருக்கேன் பிரதர். அப்புறம் யோசேப்பு, அவருக்கு ஒரு 7 பாயிண்ட் 9 பாயிண்ட் பிரதர். பேதுரு, யாக்கோபு, தானியேலு, எல்லார குறித்தும் தெரியும். யாரை குறித்து தெரியாது? நல்லா கவனிங்க, நம்முடைய இந்த வாழ்வு எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, பூமியில எதுக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கொஞ்ச நாள் இந்த பூமியில வாழணும் பிரதர், ஆண்டவருக்கு முன்னாடி நல்லா பரிசுத்தமாக வாழ்ந்து எப்படியாவது ஆசீர்வாதங்களை வாங்கிடணும் பிரதர். அப்புறம் எப்படியாவது ஆண்டவர் கையில் காலில் விழுந்து எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போயிடணும் பிரதர். அப்படித்தான் பிரதர். இல்லை பிரதர், இந்த வாழ்வு உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் இன்னார் என்கிறதை அறிந்து கொள்வதற்காக, தேவனை அறிகிற அறிவில் வளருவதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த உலகத்தில் 1 பேதுருவா பரிபூரணம் தேவனை அறியும் அறிவினாலே. 2 பேதுரு 1:2. நல்லா கவனிங்க. 1 பேதுரு 2 பேதுரு 1 2 3 1ல 2 3 கரெக்ட் தானா? சரி, 2 பேதுரு 1ல 2 3 வாசிங்க, சேர்ந்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ல 2 3 வாசிங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. எதனாலயா? யாரை அறிகிற அறிவினாலே? நம்மை அழைத்தவரை. சொல்லுங்க, நம்மை. ஆபிரகாமை குறித்து அறிஞ்சுக்கிறது இல்ல, ஆபிரகாமுக்கு நன்மை செய்த யாரை குறித்து அறிந்து கொள்வது? தேவனை குறித்து. ஈசாக்கை குறித்து அறிகிற அறிவு கிடையாது, ஈசாக்குக்கு நன்மை செய்த தேவனை. இதெல்லாம் எதுக்கு எழுதி இருக்கு பைபிள்னா, ஈசாக்கு அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, ஆபிரகாம் அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, யாக்கோபு இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, நீ அப்படி பண்ணு, இப்படி பண்ண, அதை சொல்றதுக்கு இல்ல. இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்த கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், இந்த பூமியில வாழ்வதற்கு தேவையான ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். 2 சொல்றாரு பாருங்க. 1 சரீர பிரகாரமாக இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், அடுத்து ஸ்பிரிச்சுவலா ஆவிக்குரிய பிரகாரமாக தேவ பக்திக்கு தேவையான யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது மன்றி போதும். அப்ப உங்களுக்கு இந்த பூமிக்குரியவைகள் எல்லாம் வேணும், அடுத்து ஆவிக்குரியவைகள் எல்லாம் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படணும்னா அது யாரை அறிகிற அறிவினாலதான் உண்டாகிறது. தேவனை அறிகிற அறிவினாலதான் சகல பரிபூரணத்தாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்?
இல்லை, நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, வேதம் வாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, உபவாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, கொடுக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, ஊழியம் செய்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இதெல்லாம் செய்தும் கூட அநேகருக்குள்ள குறைவுகள் உண்டு. இன்னும் இருதயத்துல ஒரு திருப்தி வராது, ஆவியில ஒரு சாட்டிஸ்ஃபையே இருக்காது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனாலும் பாருங்க எப்போதுமே ஏதோ தேவனை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். நல்ல ஊழியம் செய்வாங்க, ஆனாலும் அந்த திருப்தியே இருக்காது. அவங்க திருப்தினா என்ன? ஒரு ஒரு குற்ற மனசாட்சியிலே இருப்பாங்க, கில்ட்டி கான்சியஸ்ல இருப்பாங்க. நான் சரியா செய்யல அப்படிங்கிற உணர்வில் ஏன் லாக் ஆகுது? ஏன் லாக் ஆகுது தெரியுமா? ஜெபிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம் பிரதர், ஊழியம் செய்யறதுல ஒரு ஆசீர்வாதம், கொடுக்கறதுல ஒரு ஆசீர்வாதம், வேதம் வாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம், உபவாசிக்கிறதுல ஒரு ஆசீர்வாதம். ஆனா இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இதெல்லாம் பண்றதுனாலலாம் என்ன ஆசீர்வாதம் கிடைக்குமோ அது எல்லாம் ஒரே காரியத்தில் கிடைக்கும். எதுல தெரியுமா? தேவனை அறிகிற அறிவினால. அப்படித்தானே வசனம் சொல்லுது. ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இல்ல? சரி, அப்ப நம்முடைய வாழ்வுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் வேதத்தை அமர்ந்து வாசித்து இதை போல ஆவிக்குரிய கூட்டங்கள்ல உட்கார்ந்து அவர் எப்படிப்பட்டவர், அவர் இன்னார் என்கிறத என்ன செய்யணுமா? நாம அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நான் சப்ஜெக்டுக்குள்ள வர்றேன். இப்ப கவனிங்க. ஆண்டவர் பரலோகத்தையும் பூமியை சிருஷ்டிக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கிறது. காரணம் என்ன? அங்க இருள் இருக்கு, அறியாமைங்கிற இருள் இருக்கு. யாரை பற்றி அறியாமை? தேவனை பற்றி அறியாமை என்கிற இருள் இருக்கு. எந்த இடத்துல, எந்த மனுஷனுக்குள்ள, எந்த குடும்பத்துல தேவனை பற்றிய அறிவு இல்லையோ அந்த மனுஷனுக்குள்ள, அந்த குடும்பத்துல, அந்த தேசத்துல கண்டிப்பாய் என்ன இருக்கும்? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. சரி, இப்ப இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றணும்னா முதல்ல எதை வெளியே எடுக்கணும்? இருளை வெளியே எடுக்கணும். சொல்லுங்க, எதை முதல்ல வெளியே கொண்டு வரணும்? இருளை போக்குனாதான், அறியாமை இருள் போனாதான், தேவனை பற்றிய அறிவு வந்தாதான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த தேவனை பற்றிய அறிவு வந்தாதான் இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறும். இல்ல? இப்ப தேவனை பற்றிய அந்த அறிவு வந்துட்டுனா இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறிடும். இப்ப தேவனை பற்றி அந்த அறிவை யாரு கொண்டு வர்றது? தேவனை பற்றி யாரு நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? யாரு சொல்லிக் கொடுக்க முடியும்? இயேசு சொன்னார், நான் போகிறது நல்லது, பிதா வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார், அவர் வந்து சகல சத்தியங்களையும் உங்களுக்கு போதிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப ஆவியானவர் வந்தாதான் சகல சத்தியங்களையும் போதிச்சு தேவன் யார் என்கிறத நமக்கு என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். அந்த அறிவை நமக்கு கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப யாரு வந்தாதான் கதை நடக்கும்? சத்தமா சொல்லுங்க, யாரு வரணும்? யாரு வரணும்? இந்த இருள் போய் தேவனை பற்றிய அறிவு, அந்த ஒளி, அந்த வெளிச்சம் நமக்குள்ள பிரகாசிக்கணும்னா யாரு வந்தாதான் நடக்கும்? இதெல்லாம் ஆவியானவர் தானே. அதனாலதான் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கு. காரணம் என்ன? ஆழத்தின் மேல என்ன இருக்கு? இருள் இருக்கிறதுனால பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. இது இப்போ போகணும்னா யாரு வரணும்? ஆவியானவர் வரணும். சோ அதனாலதான் 3வது வசனத்துல யாரு வந்து நிக்கிறதுங்க? ஆவியானவர் வந்து நிக்கிறாரு. வாசிங்க 2வது வசனம். 2ல இருந்து. சாரி, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. காரணம் என்னன்னா, ஆழத்தின் மேல தேவனை பற்றி அறியாமை என்கிற இருள் இருந்ததுனால தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப இந்த இருளை போக்கணும், ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்ப ஆவியானவர் அந்த இடத்துக்கு வருகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல் என்ன செய்ய ஆரம்பித்தாரா? அசைவாட ஆரம்பித்தார். சொல்லுங்க, ஜலத்தின் மேல் என்ன செய்ய ஆரம்பித்தா? அசைவாட ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். ஆவியானவர் அசைவாடுதல்னா என்ன? ஆவியானவர் அசைவாடுதல்னா என்ன? பூமியே ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கு. காரணம் இருள் இருக்கு. சரி, இந்த இருளை போக்கணும்னா வெளிச்சம் வரணும். அப்ப வெளிச்சம் வரணும்னா தேவனை பற்றிய அறிவு வரணும். தேவனை பற்றிய அறிவு வரணும்னா யாராவது போதிக்கணும். அப்ப தேவனை பற்றிய சத்தியங்களை போதிக்கணும்.
அப்ப தேவனை பற்றிய சத்தியங்களை யாரால மட்டும்தான் நமக்கு போதிக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் போதிக்க முடியும். சோ பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து நிற்கிறார். இப்ப இந்த ஆழத்தின் மேல இருக்கிற இருளை எல்லாம் மாத்தி எல்லாவற்றாலும் நிரப்பணும், சரி செய்யணும். இப்ப அவர் என்ன செய்கிறார்? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். சொல்லுங்க, ஜலத்தின் மேல் என்ன செய்து கொண்டிருந்தாரா? சத்தமா சொல்லுங்க, ஜலத்தின் மேல். அப்படின்னா என்ன பிரதர்? அசைவாடுதல்னா என்ன பிரதர்? நீங்க எபிரேய வேதாகமத்தில் இந்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அசைவாடுதல் அப்படிங்கிறத வாசிச்சீங்கன்னா, அந்த வார்த்தை என்ன இருக்குன்னா, ராக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். RACAPH, ராக் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ராக் ஆஃப் அப்படின்னா அசைவாடுதல். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? அதுக்கு 2 அர்த்தம் உண்டு. நீங்க கூகுளில் கூட நீங்க டைப் பண்ணி பார்க்கலாம். 2 அர்த்தம் உண்டு. ஸ்ட்ராங்ஸ், கூகுளில் நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங்ஸ், STRONGS, ஸ்ட்ராங்ஸ். அடுத்து KJV, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்குல்ல, KJV டிக்ஷனரி, DICTIONARY டிக்ஷனரி. கிங் ஸ்ட்ராங்ஸ், STRONGS ஸ்ட்ராங்ஸ், KJV டிக்ஷனரின்னு போட்டுட்டு ஹச்னா ஹீப்ரூங்கிறதுக்கு ஹச் 7363, 7363 கேப் இல்லாமல் அடிக்கணும். H7363 ஹீப்ரூ டிக்ஷனரியில் 7363வது வார்த்தை அந்த வார்த்தை ராக் ஆஃப் அப்படிங்கிற வேர்டு. நீங்கள் அதை அடித்து பார்த்தீங்கன்னா 2 மீனிங் கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா? முதல்ல என்ன கொடுத்துருப்பாங்க? டு க்ரோ சாஃப்ட், மென்மையாக வளருவது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டு க்ரோ சாஃப்ட், மென்மையாக வளருவது. சொல்லுங்க, எப்படி வளருவது? சத்தமா சொல்லுங்க, எப்படி வளருவது? டு க்ரோ சாஃப்ட், மென்மையாக வளருவது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. முதல் அர்த்தம் ஒன்று. அடுத்த அர்த்தம் 2வது ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்ன தெரியுமா? ரிலாக்ஸ், இளைப்பாறுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிலாக்ஸ், இளைப்பாறுதல். திருப்பி சொல்றேன். ஒன்று டு க்ரோ சாஃப்ட், மென்மையாக வளருவது. அடுத்தது இளைப்பாறுதல். டு க்ரோ சாஃப்ட் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில எல்லாம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருக்கிறது. இப்ப ஆவியானவர் இது எல்லாவற்றையும் மாற்றி எல்லாவற்றாலும் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பூமியில் இருக்கிற இருள் மாறணும், அறியாமை போகணும், தேவனை பற்றிய அறிவு வரணும். இந்த பூமியில எல்லாம் மென்மையாக வளரணும், புல் பூண்டுகள் வளரணும், மரம் செடி கொடிகள் வளரணும், விலங்குகள் உருவாகணும். இந்த பூமியே வெறுமையா இருக்கு, இவ்வளோ பெரிய பூமி வெறுமையா இருக்கு, ஆனா இது எல்லாமே நிரப்பப்படணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதுக்கு அவர் என்ன செய்கிறார்? டு க்ரோ சாஃப்ட், எல்லாம் மென்மையாக வளருவதற்காக அவர் என்ன பண்றார்னா ரிலாக்ஸ், இளைப்பாறுகிறார். எல்லாம் கவனிங்க. ஆழத்தின் மேல இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறார்னா என்ன அர்த்தம்னா, பூமியே ஜலம் நிறைந்ததாக இருக்கு, அதன் மேல இருள் இருக்கிறது. இப்ப தேவ ஆவியானவர் என்ன செய்கிறார்? இந்த இருளை மாற்றி எல்லாவற்றாலும் நிரப்பணும். இப்ப அந்த இருள் மத்தியில அந்த ஜலத்துல என்ன பண்றார்? எல்லாம் மென்மையாக வளருவதற்காக, சொல்லுங்க, என்ன செய்வதற்காக? மென்மையாக வளருவதற்காக அந்த ஜலத்தின் மேல அசைவாடி ரிலாக்ஸ் பண்ற, இளைப்பாறுகிறார். ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடி என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? இளைப்பாறுகிறார். சொல்லுங்க, என்ன செய்யறாரா? ஆக்சுவலா நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப ஆவியானவருக்கு இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் பார்த்து என்ன வந்திருக்கணும் தெரியுமா? கோபம் தான் வந்திருக்கணும். இல்ல, எப்படி பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமா இருக்கலாம்? பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டாரே, குமாரனாகிய வார்த்தையாகிய இயேசு பேசி இருக்கிறார், நான் சிருஷ்டித்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இந்த பூமி எப்படி ஒழுங்கின்மையா இருக்கலாம், எப்படி வெறுமையா இருக்கலாம்? யாரு உண்டாக்குன பூமி? எப்படி இது ஒழுங்கின்மை இருக்கலாம், எப்படி வெறுமையா இருக்கலாம்? இப்பவே பூமியை சபிச்சு இப்பவே அப்படியே பஸ்மமாக்கி சாம்பலாக்குறேன் பார் அப்படின்னு அவருக்கு என்னதான் வந்திருக்கணும்? கோபம் வந்திருக்கணும். ஆனா அந்த ஒழுங்கின்மை மத்தியில
வெறுமை மத்தியில அவருக்கு கோபம் வரல, அவர் அந்த ஒழுங்கின்மையிலையும் வெறுமையிலையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாராம்? ரிலாக்ஸ். எப்படி ரிலாக்ஸ் பண்றாரு? அந்த ஒழுங்கின்மை வெறுமையை பார்த்து அவருக்கு கோபம் வரல, அவர் அதை பார்த்து 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 ரிலாக்ஸ் பண்றாரு. எப்படி ரிலாக்ஸ் பண்றாரு? இல்ல, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, அடுத்து குமாரனாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு இருக்கிறாரு, அடுத்து ஆவியானவர் நான் இருக்கிறேன். இந்த எல்லா ஒழுங்கின்மையும் மாறும், இந்த எல்லா வெறுமையும் மாறும். நாங்க இதை நிச்சயமா மாற்றி காட்டுவோம். இந்த ஃபெய்த்ல அவர் அந்த ஒழுங்கின்மை மத்தியில வெறுமை மத்தியில ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் ரிலாக்ஸ் பண்ண 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 எல்லாம் அங்கே உருவாக ஆரம்பிக்கிறது, எல்லாம் மென்மையாக வளர ஆரம்பிக்கிறது. வெளிச்சம் வருது, ஒன்று ஒன்றா வர ஆகாய விரி வருது, வெட்டாந்தர வருது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள் வருது, மீன்கள் வருது, எல்லா மீன்கள்லாம் வளரு, எல்லாம் குரோ ஆக ஆரம்பிக்குது. எப்ப? ஒழுங்கின்மை மத்தியில வெறுமை மத்தியில இளைப்பாறுகிற போது. சொல்லுங்க, என்ன செய்கிற போது? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்கிற போது? இளைப்பாறுதல்னா நிர்விசாரத்தில் இளைப்பாறுதல் இல்லை. சில பேரை பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஒழுங்கின்மை வெறுமை பிரச்சனைகள்லாம் இருக்கும் பாருங்க, அதை பார்த்துட்டு இது எதுக்கு எனக்கு, நீ எக்கெடும் கெட்டுப்போ, எனக்கு என்ன. இதுக்கு பேர் இளைப்பாறுதல் இல்லை, இது நிர்விசாரம். இதுக்கு பேர் என்னது? நிர்விசாரம். நான் இப்படி இளைப்பாற சொல்லலை. ஒழுங்கின்மையும் வெறுமையும் பார்க்கும்போது நமக்கு நிறைய என்ன வருதுன்னா கோபம் வருது. ஆனால் ஆவியானவர் வேதம் சொல்லுது, இவ்வளோ பெரிய பூமியிலேயே ஒழுங்கின்மை வெறுமையும் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு அவர் அதை பார்த்து 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 கோபப்படலை. அதன் மத்தியில் இல்லை, பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, ஆவியானவர் நானும் இருக்கிறேன். இது எல்லாவற்றையும் நாங்கள் மாற்றி காட்டுவோம். இது எல்லாம் நிச்சயமாய் மாறும், இது எல்லாம் சரி செய்யப்படும். இங்க வெளிச்சம் வரும், இங்க எல்லாம் உருவாக்கப்படும், எல்லாவற்றாலும் நாங்க நிரப்புவோம். இப்ப இளைப்பாற ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் ரிலாக்ஸ் பண்ண 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 எல்லாம் மென்மையா குரோ ஆக ஆரம்பிக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டில் இருக்கிற குறைவுகள், உங்க கணவருக்குள்ள இருக்கிற குறைபாடுகள், மனைவிக்குள்ள இருக்கிற குறைபாடுகள், பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒழுங்கின்மைகள் வெறுமைகள், இதை பார்த்து உங்களுக்கு என்ன வருது? சத்தமா சொல்லுங்க. இப்ப ஆவியானவர் ஒழுங்கின்மை வெறுமையும் பார்த்து அவருக்கு கோபம் வந்துச்சா, இளைப்பாறுதல் வந்துச்சா? சத்தமா சொல்லுங்க. அப்ப நமக்கும் என்னதான் வரணும், ஆனா என்ன வருது? ஏன்? அதாவது வீட்டில் ஒரு பொருள் இல்லை, நல்ல வீடே இல்லைன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு திங்ஸ் எல்லாம் வெளியே இறஞ்சி கிடக்கு, கச்சம்சான்னு கிடக்கு, நல்ல வீடே இல்லை வச்சுக்கோ. பார்க்க 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 உங்களுக்கு என்ன தோணணும்? அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில, சொல்லுங்க, யார் மேல இருக்கிற நம்பிக்கையில? தேவன் மேல இருக்கிற விசுவாசத்துல உண்மையா நாம் சரியான விசுவாசிகளா இருந்தால், சரியான நபர்களா இருந்தா, உங்க கணவர் மேல மனைவி மேல கோபிக்காம உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தேவன் இருக்கிறாரு, நிச்சயமா விசாலமான இடத்துல கொண்டு போய் என்னை நிறுத்துவாரு. அப்படிதானே நினைக்கணும். அப்படி இல்லாம கணவரை பார்த்து இல்லை மனைவியை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து இதெல்லாம் வீடா, இதெல்லாம் இருக்க முடியுமா, மனுஷன் இருக்க முடியுமா, இப்படி கத்துனா இதுக்கு பேரு என்ன இல்லை? சொல்லுங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்ப யார் அறிகிற அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வீடு என் கணவர்கிட்ட இருந்து வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மை என்ன தெரியுமா? இல்லைன்னா இப்படி நினைக்கிறீங்க, தேவனே கொடுத்தா கூட இந்த மனுஷன் வாங்க மாட்டார் போல தெரியுது. இல்ல, தேவன் ஒன்னு செய்ய நினைத்துட்டா எந்த மனுஷனாலையும் அதை தடை செய்ய முடியாது. உண்மைதானா?
இப்ப மட்டும் ஆமேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் கத்துனா என்ன அர்த்தம்? அப்ப யார் அறிகிற அறிவு இல்லைன்னு அர்த்தம்? அவரை பற்றிய நினைவுகள் இல்லைன்னு அர்த்தம். நீங்க சும்மா சும்மா அப்பப்ப அவர் தான் எல்லான்னு எனக்கு சொல்லிட்டு நடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவரை ஊருகா மாதிரி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்ல? இப்போ எதுவுமே முடியல அப்படின்னா அப்பா ஆண்டவரே அப்படின்ற மாதிரி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, என்னால எல்லாம் செய்ய முடியும்னு நீ ஏன் விசுவாசிக்க மாட்ற? அதை விசுவாசிச்சு நீ ஏன் இளைப்பாற மாட்ற? நான் உன்னிடத்துல என்ன கேட்கிறேன்? நீ என் மேல இருக்கிற விசுவாசத்துல இளைப்பாருன்னு தானே நான் சொல்லுகிறேன் இல்ல? நீ என் மேல வைக்கிற விசுவாசத்துல நீ இளைப்பாரு. உன் பிள்ளைகிட்ட ஒரு ஒழுங்கின்மையை பார்க்கிற, குறைவை பார்க்கிற. நான் உன்னை அதை சொல்ல வேணான்னு சொல்லல, இந்த குறைவை சரி செஞ்சுக்கன்னு சொல்ல வேணான்னு சொல்லல. ஆனா ஏன் உனக்கு இவ்வளவு ஆக்ரோஷம் வருது? ஏன் உனக்கு இவ்வளவு கோபம் வருது? கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நீ ஏன் கத்துற, வெடிக்கிற? அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீ இளைப்பாராம நீ கொந்தளிக்கிறேன்னா உனக்கு என் மேல என்ன இல்லை? சொல்லுங்க. என்னை அறிகிற அறிவும் இல்லை, என் மேல என்னவும் இல்லை உனக்கு இல்லை. வசனம் சொல்லுது, என் பிள்ளைங்க கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள்னு வசனம் சொல்லுது. நான் தேவனை விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைய வழி தப்பி போக அவர் ஒரு நாளும் விட போறது கிடையாது. நான் போராட மாட்டேன். கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவ, அவர் எனக்காக காரியங்களை நடத்துகிறவ, என் பிள்ளைகளை செவ்வையான பாதைகளிலே நடக்க பண்ணுகிறவ. இந்த விசுவாசத்துல ஏன் நீங்க இளைப்பாறல? இல்ல, யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய பூமிங்க, உங்க குடும்பம் என்ன தம்மா துண்டு? 4 பேர் இருப்பீங்களா? 5 பேர் இருப்பீங்களா? 5 பேர் இருக்கிற ஒரு இடத்துல 400 சதுரடி 500 சதுர, அவர் 1000 சதுரடிக்குள்ள இருக்கிறீங்க. 5000 சதுரடியை வைங்க. 5000 சதுரடிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற இத்தனை கொண்டு ஒழுங்கின்மையும் வெறுமையுமே உங்களால என்ன செய்ய முடியல? சகித்து கொள்ள முடியலையே. இவ்வளவு பெரிய பூமிங்க, எத்தனை நாடுகள், எத்தனை மலைகள், எத்தனை பர்வதங்கள், எத்தனை கடல்கள், எவ்வளவு பெரிய பூமி. இவ்வளவையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கு. அப்ப கூட ஆவியானவர் அதை பார்த்து அசரவே இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, இல்ல இது எல்லாவற்றையும் நாங்க மாற்றி காட்டுவோம், இது எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் ரிலாக்ஸ் பண்ண 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 எல்லாம் மாற்றமடைய ஆரம்பிக்குது பாருங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, ஒழுங்கின்மையையும் வெறுமையும் மாற்ற ஆவியானவர் கோவப்பட்டாரா, இளைப்பாறினாரா? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்ற கோவப்படணுமா, இளைப்பாறணுமா? அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையும் இளைப்பாறுதலால தான் மாறுது. சொல்லுங்க, எதனால மாறுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை, அப்படித்தானே சொல்லுது. அப்ப ஒழுங்கின்மை வெறுமையும் எதுல மாறுது? இளைப்பாறுதல் இல்லையா, கோபத்திலையா? சத்தமா சொல்லுங்க. அப்ப ஒழுங்கின்மையும் வெறுமையும் இளைப்பாறுதல்ல மாறுதுன்னா அதுக்கு பதிலாக கோபப்பட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாறாது, இருக்கிறது இன்னும் கொஞ்சம் என்ன ஆயிரும்? அதிகமாயிரும். இப்போ உங்க வீட்டில், குடும்பத்தில், கோயம்புத்தூர் பட்டணத்தில் உள்ள போறீங்க, சிட்டிக்குள்ள குறுக்க வர்றான், ஒழுங்கின்மையா வண்டி ஓட்டுறான். பார்த்த உடனே என்ன வருது? அப்படியே நீங்க என்ன நினைக்கணும்? இல்லை, போ, இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆவியானவர் கண்டிப்பா என் பட்டணத்தின் மேல ஊற்றப்பட தான் போகிறாரு. இது எல்லா ஒழுங்கின்மையும் மாற்றப்பட தான் போகிறது. இந்த பட்டணம் மாற்றப்பட தான் போகுது. இந்த பெரிய நாயக்க பாளையம் மாற்றப்படத்தான் போகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க இளைப்பாருங்களே. கர்த்தர் உங்க விசுவாசத்தையும் இளைப்பாறுதலையும் பார்த்து, இளைப்பாறுதல் என்ன? நீங்க அமைதலா இளைப்பாருங்க. அந்த இளைப்பாறுதலுக்கு பின்னாடி அவர் மேல வைக்கிற என்ன இருக்கிறது? எந்த அடிப்படையில் நம்ம இளைப்பாருகிறோம்? சத்தமா சொல்லுங்க. அவர் மேல வைக்கிற, சத்தமா சொல்லுங்க,
அந்த விசுவாசத்தை பார்த்து கர்த்தர் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைக்க ஆரம்பிப்பார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இல்லை, இப்போ நீங்களும் நானும் நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம்னா, நான் முதல்ல நம்ம கோபப்படுவது சரின்னு நினைக்கிறோம் பாருங்க. 2023 வரைக்கும் கோவப்பட்டு பார்த்தோம். நான் கேட்குறேன், கோவப்பட்டு எல்லாமே மாறிடுச்சா? சொல்லுங்க, மாத்திட்டீங்களா மாத்தலையா? ஆண்கள் பதில் சத்தம் சொல்லுங்க, மாத்திட்டீங்களா மாத்தலையா? அதான் மாற மாட்டேங்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த கோவம் உங்களுக்கு? இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒன்று செய்யுங்க. ஆண்டவரே, நான் பாட்டுக்கு இளைப்பாற போறேன். நான் கோவப்பட்டுலாம் எதுவும் மாறலை, இனிமேலும் என்ன செய்யாது. நிறைய பேருக்கு என்னன்னா, நம்மளே எல்லாத்தையும் மாற்றணும்னு ஒரு ஆசை. கணவனை மாற்றணும், மனைவியை மாற்றணும், பிள்ளைகளை மாற்றணும், ஊழியத்தை மாற்றணும், தேசத்தை மாற்றணும். உண்மை என்ன தெரியுமா? உங்களாலையும் என்னாலையும் ஒன்றையுமே மாற்ற முடியாது. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் மாறாத கர்த்தர் ஒருவர் மாத்துறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க இன்னும் ஏன் மாற மாட்டேங்குது தெரியுமா? உங்க இல்லையில நீங்க மாற்ற முடியும்னு நினைக்கிறதுனால தான் நான் சொல்றேன், நீங்க மாற்ற முடியாது. நீங்க இளைப்பாருங்க, மாறாத கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஸோ நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, நான் இப்படி மாற்றிடணும், உங்களை அப்படி ஆக்கிடணும், இப்படி ஆக்கிடணும். நீங்கள் எப்படியும் ஆக்க முடியாது. மிஞ்சி போனால் சோறு தான் ஆக்கலாம். அதுக்கு மேலே உங்களால் எதையும் என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது. அவர் தான் எல்லாவற்றையும் ஆக்குகிறவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கூடாது. இல்லை, நான் சொல்கிறேன் பிரதர், உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் வேணால் இளைப்பார், ஒழுங்கின்மை இருக்கட்டும், வெறுமை இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், அதை பார்த்து 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 சும்மா புலம்பாதீங்க. புலம்பாதீங்க. நீங்கள் இளைப்பாற ஆரம்பிங்க. நீங்கள் இளைப்பாற 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 ஆவியானவர் உங்கள் எல்லைகள் அசைவாட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, ஒன்று விசுவாசத்தில் இளைப்பாருங்க. இந்த இளைப்பாறுதல் எப்படி வரும் தெரியுமா? 2 விஷயத்துல தான் இளைப்பாறுதல் வரும். ஒன்று, ஆண்டவராக இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். சொன்னாரா? அப்ப ஆண்டவராக இயேசு யாரு? அவர் தான் வார்த்தை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வார்த்தை மாம்சமாய் வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ ஒன்று, வார்த்தையில இளைப்பாறுதல். சொல்லுங்க, எதுல இளைப்பாறுதல்? அப்ப ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து நிதானமா வேதத்தை வாசிங்க. தயவு செய்து சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த ஒரு காரியத்துக்காவது நீங்க என்ன செய்யுங்க, உடன்படுங்க. ஒவ்வொரு நாளும் நான் வேதத்தை வாசிச்சிருவேன். கொஞ்சம் செல்போனை ஆஃப் பண்ணுங்க. ஒவ்வொரு செல்போனை எடுக்கிறப்பவும் யோசிச்சுட்டு எடுங்க. இன்னைக்கு நம்ம பைபிள் படிச்சிட்டோமான்னு யோசிச்சுட்டு எடுங்க. இல்லை, நான் இந்த ஃபேஸ்புக்கு இந்த இதுகளுக்கெல்லாம் ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னதான் பெருக்கல் குறி போட்டு டைமர் அப்படின்னு வச்சுருப்பேன். இது ஒன் டயத்தை ஃபுல்லாக எடுத்துரும், ரொம்ப என்னவா இருந்துக்க, இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்க அப்படின்றதுக்காகவே அதை போட்டு வச்சுருக்கிறேன். எதையாவது செய்யுங்க, எதையாவது பண்ணி வைங்க. தயவு செய்து ஃபோனை எடுத்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பைபிள் படிச்சுட்டேனான்னு யோசிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க. இல்லை, கொஞ்சம் அதில் நான் ஃபேஸ்புக்கே பார்க்காதீங்கலாம் சொல்ல போகிறதில்ல. அப்படி சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேறு ஆள் அதெல்லாம் நீங்கள் செய்யாதீங்கன்னு நான் சொல்ல போகிறதில்ல. அதெல்லாம் சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறது கிடையாது, கேட்க போவீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன், 1 மணி நேரம் ஃபேஸ்புக் பார்க்குறீங்களா, தயவு செய்து ஒரு அரை மணி நேரத்தையாவது எடுத்து அதை அப்பாவுக்கு கொடுங்க. வேதத்தை வாசிங்க. நீங்க வேதத்தின் வார்த்தை, அது நீங்க படித்ததாக இருக்கலாம், முழு வேதாகமும் உங்களுக்கு மனனமாய் கூட தெரிந்திருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து வாசிங்க. இல்லை, புதுசா அதுல இருந்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அதாவது நான் நிறைய நேரங்களில் நான் வேதத்தை வாசிக்கும் போது யோசிச்சிருக்கேன், இத்தனை நாள் இது கூட தெரியாம இருந்திருக்கோமப்பா அப்படின்னு. இவ்வளவு சிம்பிளா வசனத்துல எழுதி இருக்கு, இது கூட இத்தனை நாள் என்ன செய்யாம இருந்திருக்கு நம்ம மைண்ட்ல. இல்ல,
எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்துல வேதத்தை வாசிக்காம விட்டுறாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிங்க. வாசித்து 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 உங்க மனதை இளைப்பாறுதலுக்குள்ள கொண்டு வாங்க. இந்த இளைப்பாறுதல் தான் உங்க ஒழுங்கின்மைகளை வெறுமைகளை மாற்ற ஆரம்பிக்கும். ஒன்று வார்த்தையில இளைப்பாறுதல், இன்னொன்று எதுல இளைப்பாறுதல்? ஏசாயா புஸ்தகம் 28வது அதிகாரம் 11-12 வாசிங்களேன். ஏசாயா 28:11-12 வாசிங்களேன். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடே அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார். அடுத்த இளைப்பாறுதல் எங்க தெரியுமா? அந்நிய பாஷையில நீங்க பேச 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 உங்க ஆவி இளைப்பாறுதல் அடையார். ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரமாவது, மினிமம் 1 மணி நேரமாவது தயவு செய்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆவி இளைப்பாறுனாதான் உங்களுடைய சரீரத்தில் அது வெளிப்படும். நீங்க ஆவியில அந்நிய பாஷையில பேச 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 உங்க ஆத்துமா இளைப்பாறும். உங்க ஆத்துமா இளைப்பாற அவர் சொல்லும்போது சொன்னார் இல்லையா, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்ப ஆவியில நீங்க டங்ஸ்ல ஜெபம் பண்ண உங்க ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும். உங்க ஆத்துமா இளைப்பாற அது உங்க சரீரத்தில் எல்லா ஒழுங்கின்மைகளையும் வெறுமைகளையும் மாற்ற ஆரம்பிக்கும். இல்ல, இந்த 2 தான் உங்களுக்கான தீர்வு. இந்த பூமியில பிரதர் சிஸ்டர், பூமியில ஒன்ன நல்ல நினைவில் வச்சுக்கிறீங்க. மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் குறைவுகள் இருக்கும். மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கின்மைகள் வெறுமைகள் இருக்கும். இல்ல, அதை பார்த்து நீங்க கோபப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை முடிச்சிடாதீங்க. தயவு செய்து சொல்றேன். நீங்க அதாவது எபேசியர் 4வது அதிகாரமா, சாத்தானுக்கு இடம் கொடாதிருங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 26 வாசிங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்படின்னா என்ன பிரதர்? கோபம் கொள்ளலாம், ஆனா பாவம் செய்யக்கூடாதுன்னு பிரதர் இருக்கு. அப்ப எது பாவம்? அடுத்த வார்த்தை வாசிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அப்ப சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்களுடைய கோபம் முடிஞ்சிடணும். இல்ல அதே கோபம் என் தலையில உட்கார்ந்துருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாய் அது பாவம். இல்ல, சரி. இப்ப அடுத்து வாசிங்க. இத சொல்லிட்டு சொல்றாரு, அடுத்து வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்ப நீங்க கோபப்பட்டீங்கன்னா அந்த கோபம் நீடிக்குமானால் உங்க தலையில ஒரே காரியத்தை குறித்து நீண்ட காலமாய் தொடர்ந்து கோபப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். அது மாற மாட்டேங்குதுன்னு தெரியுது. ஆனாலும் என்னால கோபத்தை விட முடியலன்னு தெரியுதுன்னா நீங்கள் யாருக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க. நீங்கள் தொடர்ந்து உங்க குடும்பத்தின் எல்லைகள்ல தொடர்ந்து கோபத்தை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்னா உற்று கவனிங்க. பின்பகுதியில அவன் ஏதோ ஒரு எல்லையில தன்னுடைய வேலையை துவக்கி இருப்பான். நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த பக்கம் கோபப்பட்டுட்டே இருக்கீங்கல்ல, இன்னொரு பக்கம் திரும்பி பாருங்க. இத்தனை நாள் நல்லா போயிட்டு இருந்த காரியம் திடீர்னு ஏன் இப்படி குளறுபடியாச்சு? இத்தனை நாள் ஒழுங்கா போயிட்டு இருந்த குடும்பம் திடீர்னு ஏன் இந்த பிரச்சனைகள் புதுசா எழும்புது? தீர்க்க முடியாத பிரச்சனைகளாய் எழும்புதே. காரணம் என்ன? இத்தனை நாள் நல்லா தானே இருந்துச்சு, இத்தனை நாள் சரியா தானே இருந்தாங்க,
இப்ப திடீர்னு ஏன் மாற்றம், குணங்கள்ல மாற்றம், குணாதிசயங்கள்ல மாற்றம், காரியங்கள் எல்லாம் மாறுதலா வேற வேற மாறி திசைகளை நோக்கி போகுது, டைரக்ஷன் மாறுது. என்ன செய்யறதுன்னே நமக்கு என்ன செய்யல தெரியல. ஏன் வண்டியை யாரோ பிடிச்சு வேற பக்கம் இழுத்துட்டு போற மாதிரி தெரியுதே. அப்ப ஏன் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பக்கம் நீங்க கோவப்பட்டு கொண்டே இருப்பது அந்த பக்கம் யாருக்கு வாசலை திறந்து விட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க இது விளங்காம நீங்க இன்னும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கீங்க சொல்லுங்க. அவன் வண்டி அவன் ஸ்டேரிங்ல உட்கார ஆரம்பிச்சுட்டான், ஸ்டேரிங்கை பிடிக்க ஆரம்பிச்சுட்டான், வேற டைரக்ஷன்ல திருப்ப ஆரம்பிச்சுட்டான், டைரக்ஷன் மாறி போயிட்டு இருக்கு. ஆனா அது அறியாம நீங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இத்தனை நாள் நல்லா இருந்த விஷயம் இப்போ போன இந்த ஒரு 6 மாசமா 1 வருஷமா டைரக்ஷனே மாறி போயிட்டு இருக்கு. எல்லாமே தப்பா இருக்கே, நடக்கிறதெல்லாம் எதிராக நடக்குதே, ஏன் குழப்பமா என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியலையே பிரதர். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க இளைப்பாராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. அப்ப நீங்க கோபம் கொண்டு அந்த கோபம் உங்க சிரசில் இருக்க 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 சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ள அது போகாம இருக்க இருக்க சத்துரு அடுத்த உங்களுடைய நாட்களை அவன் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பான், அதன் அதிகாரங்களை எடுத்துக்கொள்கிறான். அவனுக்கு நீங்க இடம் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். தொடர்ந்து வாசிங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிசாசுக்கு இடம் கொடுக்காத உன் வேலையை நீ பாரு, மற்றவங்களுக்கு குறைகள் உண்டாகாம உதவி செய்யறதுக்காக நீ ஒழுங்கா உட்கார்ந்து நீ சும்மா கோவப்பட்டுட்டே இருக்காம நீ உன் வேலையை பாரு. உனக்கு என்ன காரியமோ உன் கையில என்ன இருக்கோ அதை ஒழுங்கா செய்யி, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு அர்த்தம் இல்ல. அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்படி கோவப்பட்டு நீங்க என்ன பேசக்கூடாது, நிறைய தவறான வார்த்தைகளை பேசுறீங்க. அடுத்து பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஒரு பக்கம் கோபப்பட்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோமா, இன்னொரு பக்கம் இந்த பக்கம் சொல்றாரு அது மட்டும் இல்ல, அன்றியும் நீங்க மீட்கப்படுகிற நாளுக்காக முத்திரையாக பெற்ற ஆவியானவரை என்ன படுத்தாதீங்க. சத்தமா சொல்லுங்க, என்ன படுத்தாதீங்க. துக்கப்படுத்துறதுன்னு என்ன தெரியுமா? இன்னொரு பைபிள்ல பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களேன். ERV வாசிங்களேன். உங்கள் கோபம் உங்களை பாவம் செய்ய கொண்டு செல்லும் அளவு அனுமதிக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபம் உடையவர்களாக இருக்காதீர்கள். நாள் முழுவதும் கோபமாவே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. உங்களை வீழ்த்துவதற்கு வழியை பிசாசுக்கு கொடுக்க வேண்டாம். தமிழ்ல பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு இருக்கு. ERV பைபிள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை வீழ்த்துவதற்கு உரிய வழியை பிசாசுக்கு கொடுக்காதீங்க. ஒருவன் திருடுகிறவனாக இருந்தால் தன் திருட்டை நிறுத்துவானாக. அவன் வேலை செய்ய தொடங்கட்டும். அவன் தனது கைகளை நல்ல செயல்களை செய்கிறதற்கு பயன்படுத்தட்டும். பிறகு ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ள அவனுக்கென்று சில இருக்கும். நீங்கள் பேசும்போது தீயவற்றை சொல்லாதீர்கள், ஆனால் மற்றவர்களுக்கு பயன் தரத்தக்கதும் மற்றவர்களை பலமுள்ளது ஆக்குகிறவைகளை மட்டும் பேசுங்கள். அதனால் உங்கள் பேச்சை கேட்பவர்களுக்கு உங்கள் பேச்சு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவரை சோகப்படுத்தாதீர்கள். தமிழ்ல துக்கப்படுத்தாதீங்கன்னு இருக்கு, இன்னொரு பைபிள்ல இருக்கு சோகப்படுத்தாதீங்க. சொல்லுங்க, என்ன படுத்தாதீங்க? சோகமாக்குறதுனா என்னது? சோகமா இருக்கிறவங்கள பார்த்திருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க சொல்லுங்க. சோகமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அமைதியா, அப்புறம் எதுலையும் கரெக்டான வார்த்தை, எதுலையும் எந்த செயல்லையும் இன்வால்வ்மெண்ட் இல்லாம இருப்பாங்களா?
அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கோவப்படும் போது என்ன நடக்குது? ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்லல, பொதுவா சொல்றேன். ஒரு மனுஷன் கோவப்படும் போது என்ன நடக்குது? ஒரு பக்கம் அவனை வீழ்த்துவதற்குரிய வழியை சாத்தானுக்கு திறந்து கொடுத்துறான், இன்னொரு பக்கம் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆவியானவரை சைலண்ட் மோடுக்கு கொண்டு போறான். ரெண்டும் ஒரே சைமல்டேனியஸா நடக்குது பாருங்க. ஆவியானவர் இல்லையா பிரதர் எனக்குள்ள? கண்டிப்பா இருக்கிறார் பிரதர். நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன் தானே? ஆமா. கர்த்தர் என் கூட இல்லையா? உன் கூட உன்னை விட்டு விலக மாட்டேன். கண்டிப்பா உங்க கூட தான் இருக்கிறார். அப்புறம் எப்படி சாத்தான் வேலை செய்ய முடியுது? எப்படி வேலை செய்ய முடியுதுன்னா, நீங்க கோபப்பட்டு பேசி 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 யாருக்கு வழியை ஓபன் பண்றீங்க? பிசாசு ஓபன் பண்றீங்க. சரி, இப்ப பிசாசு வந்தானா அவரை எதிர்த்து நிக்கணும் இல்ல? யார் எதிர்த்து நிக்கணும்? ஆவியானவர் தானே. வெள்ளம் போல சாத்தான் வருகிற போது அவனுக்கு விரோதமாய் ஆவியானவர் எப்படி என்ன செய்யணும்? அவரு சாத்தான் மன்னிக்கணும், சாத்தான் வெள்ளம் போல இல்ல, வெள்ளம் போல சாத்தான் வருகிற போது ஆவியானவர் வெள்ளம் போல அவனுக்கு விரோதமாக என்ன செய்யணும்? கொடியேற்று. ஆவியானவர் தான் ஃப்ளட், ஆவியானவர் தான் நதி இல்ல? இப்ப சாத்தான் வந்தான்னா அவனுக்கு விரோதமா யாரு கொடியேற்றணும்? ஆவியான கொடியேற்றணும் இல்ல? அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த கோபத்துல நீங்க பேசுறப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு பக்கம் சாத்தானுக்கு வழியை திறந்து விட்டுறீங்க, இன்னொரு பக்கம் யார சைலண்ட் மோடுக்கு கொண்டு போயிடுறீங்க. தயவு செய்து சொல்றேன், உற்று கவனிச்சு பாருங்க உங்க எல்லைகளை. சில காரியங்களுடைய ஸ்டேரிங்க நீங்க அவன் கையில கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அவன் டைரக்ஷனை திருப்ப ஆரம்பிச்சிட்டான். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் சில பகுதிகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரியமாக இருக்கலாம் இல்லை? அவன் டைரக்ஷனை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். தயவுசெய்து சொல்கிறேன், இது முதலும் இறுதியுமாய் இருக்கட்டும். அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிங்க. இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது அந்நிய பாஷையில் ஜெபிங்க. நீங்க அமைதியா இருக்க வேண்டிய நேரம் அல்ல இது. இப்ப ஆவியானவர் தன்னுடைய செயல்பாட்டை ஆரம்பிக்கணும்னா தெரியுது உங்களுக்கு, சில எல்லைகள் டைரக்ஷன் மாறி போயிட்டு இருக்கு, சில பிரச்சனைகள் வேற வேற எல்லைகளை நோக்கி போகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. குடும்பங்கள் உடையுது, தொழில லாஸ் மேல லாஸ் வந்துகிட்டு இருக்கு, ஏதோ எங்கேயோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா 2024 வந்தா மாறிடும். நீங்க அமைதலா இருந்தால் 2024 இல்ல 44 வந்தாலும் கதை நடக்காது. ஒண்ணு, வார்த்தையை நிறைய வாசிங்க, வார்த்தையை வாயினால பேசுங்க. ரெண்டாவது, உட்கார்ந்து டிராவல்ல அந்நிய பாஷையில பேசுங்க, சமையல் பண்ணும்போது பேசுங்க, அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. நீங்க பேச பேசி 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 ஆவியானவருக்குள்ள இளைப்பாருங்க. நீங்க பேச பேச ஆவியானவர் உங்க எல்லைகள்ல அசைவாட ஆரம்பிப்பா, குடும்பங்கள்ல அசைவாட ஆரம்பிப்பா, ஊழியத்தில் அசைவாட ஆரம்பிப்பா, தொழில் அசைவாட ஆரம்பிப்பா, சபையில் அசைவாட ஆரம்பிப்பா, தேசத்தில் அசைவாட ஆரம்பிப்பா. அவர் அசைவாடினார்னா மாற்றப்பட முடியாதுன்னு ஒன்று கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, யாராலே ஆகும்? ஆவியினாலே ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சும்மா நீங்க ஆண்டவர் செய்வார் பிரதர், நான் காத்திருக்கிறேன் பிரதர், வாக்கு தந்திருக்கிறார் பிரதர், இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து தயவு செய்து அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நான் ரெக்வெஸ்டா கேட்கிறேன், ஆவியானவர் எதிர்பார்க்கிறா, நீ கோவப்பட்டு என்னையே சைலண்ட் மோட்ல வச்சுட்டு அவனுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்குங்கிறதே உனக்கு தெரியல. நான் சைலண்ட் மோட்ல இருக்கிறேங்கிறது எப்படி உனக்கு தெரியும் தெரியுமா? நான் சைலண்ட் மோட்ல நான் இருக்கிறேன்னு எப்படி தெரியும் தெரியுமா? உன்னால அந்நிய பாஷை நீ பேச முடியலன்னு இல்லை, நீ பேசல பாரு, நீ அமைதலா இருக்கிறீங்க பாருங்க. அந்நிய பாஷை வரம் பெற்றவர்கள்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. ஆமேன்னு சொல்றீங்கல்ல. அந்நிய பாஷை வரம் பெற்றும் நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆவியானவரை உங்க எல்லையில சைலண்ட் மோட்ல தான் வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாய். ஏன்? ஆவியானவர் சைலண்ட் மோட்ல இல்லைன்னா, அவர் ஆக்டிவ் மோட்ல இருந்தார்னா கண்டிப்பா உங்களால என்ன பேசாம இருக்க முடியாது? சத்தமா சொல்லுங்க. உங்க நாவு ஆட்டோமேட்டிக்கா அந்நிய பாஷை பேசிக்கிட்டே தான் இருக்கும். பேசும், கண்டிப்பா பேசும், கண்டிப்பா பேசும். உன் வாயை விரிவாய் திற, நான் என்ன செய்வேன்? நான் அப்ப ஆவியானவர் உங்களை ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு, உங்க ஸ்பிரிட்டை நிரப்பிட்டு இருக்கிறாருன்னா கண்டிப்பா உங்க வாய் திறக்கும். அப்ப உங்க வாய் திறக்கலைன்னா ஆவியானவரை என்ன மோட்ல வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப அவர் சைலண்ட் மோட்ல இருந்தா யார் ஆக்டிவ் மோட்ல இருக்கிறான்னு அர்த்தம்.
விளங்குதா உங்களுக்கு? அந்நிய பாஷை வர இருக்கா? இருக்கு. அப்புறம் ஏன் பேசுறது இல்லை? அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏன் அந்நிய பாஷை வர இருக்குல்ல? ஆமா, ஏன் அந்நிய பாஷை வர மாட்டேங்குது? ஏன் ஒரு 1/4 மணி நேரம் கூட, அரை மணி நேரம் கூட ஒரு நாளைக்கு பேசல? வார்த்தை இருக்குல்ல? ஆமா. வாசிக்க தெரியும்ல? ஆமா. ஏன் வாசிக்கல? ஏன் வாசிச்சு உங்க இருதயம் ரெஸ்ட் ஆகல, இளைப்பாறுதல் ஆகல? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப ஆவியானவர் என்ன மோடுல வச்சிருக்கிறோம்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. தயவு செய்து சொல்றேன், 2 காரியம் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஆரம்பிங்க. நல்லா அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை வாசிச்சு வாக்கு தத்தங்களை பேசுங்க. வாயார பேசிட்டே இருங்க. பிரதர், காரியம் நடந்துருமா பிரதர்? நான் சொல்றேன், இதெல்லாம் செய்யாம காரியம் நடக்கல இல்ல. நான் சொல்றேன், இதெல்லாம் செஞ்சு பாருங்க, அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா. பிரதர், சிஸ்டர், சபைக்கு வந்தாதான் நான் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுறேன். ஏதோ மீட்டிங் வந்தாதான் நான் அந்நிய பாஷை பேசுறேன். மற்ற நேரம்லாம் எனக்கு அந்நிய பாஷையே வரல, பேசணும்னே எனக்கு தோணலை அப்படின்னா ஆவியானவர் என்ன மோட்ல இருக்காருன்னு நீங்க யோசிச்சுக்கோங்க. அவர் சைலண்ட் மோட்ல இருந்தா அப்ப சாத்தான் என்ன மாதிரி வேலை செய்வாங்கிறதையும் யோசிங்க. இல்ல, சத்துரு பலமா பின்னாடி வேலை செய்யறான், ஆனா அதை நீ அறியாமலே இருக்கியே. நான் உனக்கு எத்தனை முறை சொல்லுவேன், எத்தனை முறை உனக்காய் கிருபை பாராட்டுவேன் இல்ல? எத்தனை முறை உன்னோடு நான் பேசிக்கொண்டே இருப்பது. எத்தனை முறை கடந்த வருஷத்துல நான் சொல்லியிருக்கிறேன், நீ அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணணும்னு நான் உன்னை இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கனே, ஆனா நீ வாயை திறக்கல. நான் செயல்படுவதற்கு நான் அசைவாடணும்னா நீ வாயை திறக்கணும், நீ வசனத்தை பேசணும், நீ வார்த்தையை பேசணும், நீ அந்நிய பாஷையில பேசணும். அந்த வார்த்தைகளை வச்சுதான் நான் உன் எல்லையில வேலை செய்ய முடியும். ஆனா நீ பேசவும் இல்லை, வாக்கு தத்தங்களை அறிக்கை செய்யவும் இல்லை, அந்நிய பாஷையிலையும் பேசல. என்னை சைலண்ட் மோட்ல வச்சுட்டு இன்னொரு பக்கம் கோவப்பட்டு சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்க, அவன் ஆக்டிவ் மோட்ல வச்சுட்டு இருக்க. இந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க பிரதர். இந்த நாள்ல நான் பாவத்தை விட்டுருவேன். பிரதர், உங்க பாவத்தை எல்லாம் அவரால் கழுவி ஒரு சொட்டு ரத்தம் போதும் பிரதர், தூக்கி எடுத்து நிறுத்திட்டு போயிடுவார். ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க, இது 2 தானே ஜீவன். ஜீவ அப்பம், ஜீவ தண்ணீர். ஜீவ அப்பங்கிறது வார்த்தை, ஜீவ தண்ணீர்ங்கிறது அந்நிய பாஷை. அப்ப இந்த 2மே இல்லாம இருந்தா எப்படி ஜீவன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆனாலும் நான் நினைச்சுக்கிறோம், எனக்கு எல்லாம் உண்டு, அது உண்டு, இது உண்டு. ஆனாலும் பின்னாடி ஒரு பக்கம் சத்ரு என்ன செய்யறான்? அவன் வெள்ளம் போல அடிச்சு எல்லாத்தையும் என்ன செய்யறான்? தூக்கி எறிஞ்சு கொண்டு போயிட்டு இருக்கான். அதுவும் கர்த்தர் செய்வாரு அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். நீ வாயை திறக்காம நான் எப்படி வேலை செய்யறது? இல்ல, சரி, கண்களை மூடி நல்ல கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. பார்க்கலாம், எல்லா பாரங்களையும் எடுத்து வெளியே வைங்க, எல்லா சுமைகளையும் எடுத்து வெளியே வைங்க, எல்லாவற்றையும் எடுத்து வெளியே வைங்க. கணவரை குறித்து, பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, தேசத்தை குறித்து, தொழிலை குறித்து எல்லா பாரங்களையும் எடுத்து வெளியே வைங்க. அப்பா இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீங்க. அப்பா இருக்கிறீங்க, எல்லாவற்றையும் நீங்க மறுரூபமாக்குவீங்க. வாயை திறந்த அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம், ஜெபிக்க ஆரம்பிங்க. எஸ் எஸ் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஷஹரா தலபஹரடதலபரா யா ஷஹரடதலபரா. எஸ், அவங்க வாழ்க்கை எஃப்சிபா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எஸ் 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 ஃபாதர். யா கஹரா பலதரபதி ஷகடதலா யா கஹலா பரதி ஷகடதலபரா யா ஷஹரமா கஹரடதலபரா யா கஹரடதலா.
நான் சொல்லிட்டே இருக்கேன், உன் ஊழியத்தை நீ அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக நீ அந்நிய பாஷையில ஜெபிக்கணும் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனாலும் எத்தனை காலங்கள் நான் இன்னும் பொறுத்திருக்கணும், எத்தனை காலங்கள் நான் இன்னும் காத்திருக்கணும். நீ வாயை திறக்காம இருக்கிறதனுடைய காரியம் என்ன? வாயை திற, வாயை திற, வாயை திற. நான் நிரப்புவேன், 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 நிரப்புவேன். நீங்க அந்நிய பாஷையில பேச பேச ஆவியானவர் உங்க எல்லைகள்ல அசைவாட ஆரம்பிப்பா, உங்க எல்லைகள்ல அசைவாட ஆரம்பிப்பா. யாக்கா ஹாரணமா டாதலபா ராதலகரடதி ஷகடதலபரா யோக்கரோ 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 யா ஷஹலா பரதலே பெரே தேரே பெலேரே ஓ ஷெஹரே பெலேதரே ஓ ஷெஹலே போரதலபரா எஸ் எஸ் ஷஹரதலபரா ஹலா யாக்கா ரானமா கரடதலபரா ஓ ஷஹரபலதரா. எஸ், நீங்க அந்நிய பாஷையில பேச பேச ஆவியானவர் ஆக்டிவ் மோடுக்கு வர ஆரம்பிப்பா. சாத்தான் உங்க எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகிறான், சத்துரு உங்க எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகிறான், சாத்தான் உங்க எல்லைகளை விட்டு புறப்பட்டு போகிறான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும், வாய்க்காதே போகும். ஆவியானவர் வந்துட்டா எல்லா அறியாமையும் விலகும், எல்லா அறியாமையும் விலகும். உங்க கணவனுக்குள்ள, மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அறியாமை விலகும், அறியாமை விலகும், அறியாமை விலகும், அறியாமை விலகும். எஸ் எஸ் எஸ், ஆவியானவரால எல்லா ஒழுங்கின்மையை மாற்ற முடியும், வெறுமையை மாற்ற முடியும். ஆவியானவர் அசைவாடினால் காரியங்கள் நடக்கும், காரியங்கள் நடக்கும். யாப்பா ராதலா ஹரபதி ஷெக்கரே ஓகா ஹரனமா டதலா பரதலா யாக்கா லாபரா ஹலதரா ஓ ஷெஹரே தலபரா. எஸ் 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 எஸ், பேசு 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 பேசு. நீ வாயை திற, வாயை திற. நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன், நான் நிரப்புவேன். யாக்கா ஹரடதலபரா ஓ ஷெக்கரே பலதரா யாக்கா ரடதலா. ஓ தொழில எஸ் 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 கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Yes Father, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். Yes Father, பூமி எங்கும், yes பூமி எங்கும், yes நீ அறியப்படாத அதிசயங்களால Yes Father, நான் உனக்கு முன்பாக செய்வேன். Yes, நான் உனக்கு முன்பாக செய்வேன். Yes Father, யாக்கரடதலா யா ஷெஹரே பெலெத்தரே யாக்கரா பலதரடதலபரா. Yes 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 yes, லமனரி பதனரா ஷேகலரபதனரா யாக்கா ஹரணதலா பரதி ஷகடதலபரா யா ஹரபலதரா. Yes 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 yes, கூட இருந்து செய்கிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும், அது பயங்கரமாய் இருக்கும், பயங்கரமாய் இருக்கும். யா ஷஹரதலபரா. பேசுங்க பேசுங்க பேசுங்க. யாக்கா ஹரணதலா பரதி ஷகடதலபரா யோ ஹோ ரத்தலா பரகலகரா ஏ ஷெஹரே தெலபரா ஹலரதலா. Yes 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 Father, பூமியில இருக்கிற வெறுமைகளும் Yes Father, எல்லா ஒழுங்கின்மைகளும் மாறும் என்று சொன்னார். அவர் உங்க வாழ்க்கையில அசைவாடுகிறது போது எல்லா ஒழுங்கின்மைகளையும் எல்லா வெறுமைகளையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பூமியை அவரால மாற்ற முடியும் என்று சொன்னார். உங்க வாழ்க்கையை மாற்ற அவரால முடியாதா? உங்க வாழ்க்கையை மாற்ற அவரால முடியாதா? ரீகே மஹதனரா ஷே விசுவாச பேசுங்க. Yes yes yes, ஷகரதலா பரா. சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, ஒரு நாளும் தடைபடாது. Yes 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 yes, யாக்கரதலா பரா ஷஹரதலா பரா. Yes ஷஹரதலா பரா.
யாக்கா